உடம்பு ஆலயம் மூச்சு காத்தே சிவலிங்கம். அதே பாடலோடு சேர்த்து அடுத்தும் பாடுகிறார். இடைகளை பெண்களை சுழுமுனை ஆகிய மூடின்பான் சுவாசமான காற்று ஏற்றி இறக்கி இருகாலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளன் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளனுக்கு கூற்றை உதைக்க குறியது வாமே என்று பாடுகிறார். என்ன அர்த்தம்? பிராணயாம பயிற்சி என்ற மூச்சு பயிற்சியை செய்து விட்டால் கூற்றுவன் என்ற யமனை வரவிடாம எட்டி உதைக்கலாம் சொல்றார். அப்படின்னா எப்படி இருக்கணும்? ஒரு நாளைக்கு மனுஷன் விடக்கூடிய மூச்சு 21,600. இதுல வேகமா எப்பொழுது மூச்சு விடுறோம், வேகமா எப்பொழுது வேலை செய்கிறோமோ ரெண்டே நேரத்துல தான் மூச்சு வேகமா பிரயோகமாகுதா. ஒன்று கோபப்படும் பொழுது, இன்னொன்று திருமணமானவர்கள் மனைவியோடு கூடும்போது. இப்படி மூச்சு பயிற்சி சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் ஆயுசு குறையுது. மூச்சும் பேச்சும் ஒண்ணு. எங்கே? தமிழர்களுக்கு, அது தமிழ் மொழிக்கு. அப்படி மகத்துவமாய்ந்த இந்த உடம்பை, அதனாலதான் பிண்டத்தில் உள்ளதை அண்டத்தில் வைத்தார்கள். அப்படிப்பட்ட மகத்துவமான ஆலயங்கள் எல்லாம் அந்த உடம்பை போன்று இருக்கிறது. ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு அப்பை மூதாட்டி நமக்கு பாட வைத்தால், கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது என்பது பழமொழி. கோயில் விளங்கணும், குடும்ப விளங்கணும் தான் இப்படி 12 ஆண்டுக்கு ஒரு முறை திருக்குட நன்னீராட்டு பெருவிழா என்ற இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துகிறார்கள். ஆலயம் தூய்மை, ஆண்டவனுடைய சேவை. அப்படி மகத்துவமா பக்தி நமக்குள்ள இருந்தது. இறைவனை எப்படி வழிபட வேண்டும் என்று நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள், செய்தும் காட்டியிருக்கிறார்கள். அதையெல்லாம் கடைபிடித்து வாழ்ந்தால் வாழ்க்கை சிறக்கும். கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு என்ன அர்த்தம்? கோயில் இருக்கணும். கோயில் இருந்தா தான் நமக்கு நல்ல சிந்தனை வருது. கோயிலுக்கு போகணும்னா குளிக்கணும்னு தோணுது. கோயிலுக்கு போகணும்னா புதிய ஆடையை உடுத்தணும்னு என்ன வருது. அப்படிப்பட்ட சுத்தமான ஆடையோடு சுத்தத்தோடு மனதோடு கோயிலுக்கு போனா கண்டதையும் பேசாம மனசை ஒருநிலைப்படுத்தி இறைவனை வழிபட வேண்டும். அப்படிப்பட்ட ஆன்மீகம் தான் மனிதனை சிறந்த பக்தியாளனாக மாத்துது. ஆன்மீகம் தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனை வளர்க்குது. ஆன்மீகம் தான் மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுக்குது. ஆன்மீகம் தான் மனிதனை பக்குவப்படுத்துது. ஆன்மீகத்தோட சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குது. கற்றதனால் ஆய பயனன்குள் வாழறிவன் நற்றார் தொழாரன் என்று வள்ளுவரே பாடுகிறார். இறை சிந்தனை இல்லாத எந்த செயலும் வெற்றி அடைந்ததாக வரலாறும் இல்லை, இலக்கியம் இல்லை, பண்பாடு இல்லை, கலை இல்லை, கலாச்சாரம் இல்லை. ஆக பக்தி என்பது எப்படி வந்துச்சு? ஒரு பயம். இந்த பக்கம் போகாத, கோயில் இருக்கு, டேய் சாமி இருக்கு, கண்ணை குத்திரும் அப்படின்னு நம்மளை சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. அப்ப ஆண்டவன் மீது ஒரு பக்தி வந்தது. அந்த பயம் பக்தியாக மாறியது. அதுவரை சரியா இருந்துச்சு, அது வரைக்கும் சரியா இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் அப்படியா இருக்கு. பக்தி எல்லாம் கோயில் திருவிழாக்கள் என்றால் சில இடங்கள்ல மட்டும்தான் ஒழுங்கா நடக்குது. ஆக திருவிழா என்ற வார்த்தையை திருப்பி சொன்னா விழாதிரு, திருவிழா விழாதிரு. மனித வாழ்க்கையில இன்றியமையாத ஒன்று ஏற்றத்தாழ்வுகள். அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றால் இறைவனுடைய பெருங்கருணை நமக்கு வேண்டும். அப்படிப்பட்ட ஆலயமான பொய் சொல்லா மெய்ய ஐயனாருடைய திருக்கோவில் வரலாறுகள் என்ன கற்பிக்கிறது நமக்கு? மிளகு வியாபாரம் பண்ண போனவங்க ஓய்வெடுப்பதற்காக தங்கி இருந்திருக்கிறாங்க. 7 மகன் பூசை வைக்கும் போது மிளகு கிடையாது. சரி, மிளகு கேட்டா இங்க மிளகு இல்ல உளுந்துதான் இருக்குன்னு பொய் சொல்லிட்டாங்களாம். மிளகு இல்ல உளுந்து இருக்குன்னு. சரி, அவங்க கண்டுக்கல. ஏதோ இருந்ததை வச்சு சாமிக்கு அர்ச்சனை பண்ணியாச்சு, பூஜை வச்சாச்சு. கொண்டு போய் விற்க போன இடத்துல போய் மூட்டையை பிரிச்சு பார்த்தா புறம் உளுந்தா மாறி போச்சான். எவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கு பாருங்க. திரும்ப கொண்டு வந்து தெரியாம சபை தவறு செய்து விட்டோம், பொய் சொன்னது தப்புத்தான்னு மன்னிப்பு கேட்டு இறையருளால் மீண்டும் அந்த உளுந்து மிளகாக மாறிய வரலாறு பொய் சொல்லா மெய்ய ஐயனாருக்கு இருக்குன்னா நம்ம எப்படி இருக்கணும்? பொய் எவ்வளவு மோசமானது. கம்பர் ராமாயணத்துல பாடுகிறார், சூர்பனகை பார்த்து பொய் தங்கு நெஞ்சுடையாள் என்று. பொய்யை மட்டும் இறைவன் அல்ல யாரும் மன்னிக்க மாட்டார்கள். அதனாலதான் இந்த உலகத்திலே மிக மோசமானது பொய், களவு, சூது, வாது என்பார்கள். அதையெல்லாம் விடுத்து இறைவனை நல்ல எண்ணத்தோடு நல்ல சிந்தனையோடு தூய மனத்தோடு அருணகிரியார் சொன்னது போல 1/2 நிமிட நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியான்றாரு. 1/2 நிமிடம் சாமி கும்பிட்டாலும் உள்ளன்போடு இறைவனை இதயத்தில் இருத்தி கும்பிட வேண்டும். 1008 கோயில் சிவன் கோயில் இருக்கு, 108 கோயில்கள் பெருமாள் கோயில் இருக்கு. அப்படி அந்த மிளகு வியாபாரம் செய்து அதன் சாட்சியாக கட்டி வைத்த குதிரைதான் கோயிலுக்குள்ளே இருக்கிறதாக கூறுகிறார்கள் வரலாற்று சான்று. இன்னொரு இங்க ஒரு மிளகு வியாபாரி குதிரை கட்டி வச்சுட்டாரு. விருஞ்சிபுரம்னு ஒரு ஊர் இருக்கு, சகாய பந்தர்னு பேர், மார்க்க சகாயர்னு அர்த்தம், வழித்துணை நாதர் தமிழ்ல. அங்கே செட்டியார் ஒருத்தர் மிளகு வியாபாரம் பண்ண போறாரு. கல்வர்கள்லாம் வந்து அவரை சூழ்ந்து கொள்றார்கள். வேற வழி இல்லாமல் இறைவா ஈசான்னு வழிபடுகிறாரு. இறைவன் ராணுவ மூர்த்தியாக வந்து கல்வர்களை துரத்தி அடித்து அந்த செட்டியாரை காப்பாத்தினால அவர் மிளகு வியாபாரத்தில் வெற்றி பெற்று அந்த கோயிலை கட்டியதாக அந்த வரலாறு சொல்லுது. இப்படி ஒவ்வொரு ஆலயங்களும் நமக்கு நிறைய கற்பித்துக் கொண்டிருக்கிறது. பக்தியை பக்தியாக தியானிக்க வேண்டும் என்ற அன்பர்களுக்கு நான் அன்போடு வேண்டுகிறேன். இன்றைய தலைமுறை, நாளைய தலைமுறை, சென்ற தலைமுறைகள்
எப்படி இருக்குன்னு நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். 1008 கோயில் சிவன் கோயில், 108 கோயில்கள் பெருமாள் கோயில்கள், அத்தனை கோயில்களும் என்னென்ன சொல்லி கொடுக்குது அப்படிங்கிறத சிந்திக்கணுமா இல்லையா? ஆனாலும் நம்ம ஊருக்குள்ள திருவிழானா காப்பு கட்டியாச்சுன்னா எல்லாரும் விரதமா இருந்த காலம். வந்துடுறீங்களா? மரியாதைக்குரிய அருமை கலைவேந்தர் கவிராஜ் அவர்களுக்கு அன்பு பரிசு வழங்கி பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தி இருக்கிறார்கள். உங்கள் முன்னிலையிலே ஹார்மோனியம் இசைத்துக் கொண்டிருக்கூடிய அருமை சகோதரர் சென்னை தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் புதுக்கோட்டை MK ரத்னப்பா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்க இருக்கிறார்கள். மிருதங்கர்த்துவான் அன்பு தம்பி காளீஸ்வரன் அவர்களுக்கு நமது அன்பு நெஞ்சுகள் நினைவு பரிசு வழங்கி பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அருமை சகோதரர் AK அருள் அன்னார் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி பொன்னாடி அணிவித்து புகழாரம் சூட்டுகிறார்கள். தாள வித்வான் தியாகராஜன் அன்னார் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே 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 பபுட அடிக்கும் தம்பி தமிழ் வேந்தன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கி கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே டான்சராக நடித்த அருமை சகோதரி V அனிதா அவர்களுக்கு நமது கிராமத்தி சார்பாக நினைவு பரிசினை வழங்கி பொன்னாடி அணிவித்து புகழாரம் சுட்டுகிறார்கள். எங்களுக்கெல்லாம் நினைவு பரிசு வழங்கி பொன்னாடி அணிவித்து புகழாரம் சூட்டிய அன்பு நெஞ்சங்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் இந்த திருக்குட நன்னீராட்டு விழா அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு கலைப்பணியை இனிதே துவங்குகிறோம். நன்றி, வணக்கம்.